அரசி கூட பேசக்கூடாதுன்னு குமாரை அடித்து விரட்டவும் செய்கிறாங்க. கதிர் வந்துட்டு என்னதான் அடித்தாலும் இல்லை மற்றவங்க என்னதான் திட்டினாலும் அரசியை வந்துட்டு எப்படியாவது மனசை மாற்றணும், அவகிட்ட வந்து நம்ம நல்லவங்க அப்படின்ற மாதிரி ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு தான் இங்கே இருக்கவும் செய்கிறாங்க. குமார் வீட்டுக்கு எப்போதும் போல போனாலும் முகம் சரியில்லாததை வீட்டில் இருக்கவங்க கவனிக்க தான் செய்கிறாங்க. இருந்தாலும் அதை பற்றி இங்கே வந்து குமார்கிட்ட யாரும் அதை பற்றி அதுக்கப்புறம் பேசவும் இல்லை. இந்த நிலைமையில தான் இந்த கதிர் வந்துட்டு ட்ராவல்ஸ் வச்சிருக்க விஷயத்தை பற்றி வீட்டில் அப்போ ரொம்ப சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க. அதை நினச்சி முத்துவேலு மனசுக்குள்ளே சந்தோஷப்பட்டாலும் அதை முகத்தில் வெளிக்காட்டிக்காமல் அமைதியாக உட்காந்துருந்து அந்த இடத்த விட்டு வெளியே போகிறத சக்திவேல் பார்த்துட்டே இருக்காங்க. அதை பார்த்துட்டே இந்த சக்திவேலுக்கு என்னதான் இருந்தாலும் மருமகனாச்சே, அதனால் அந்த அன்பு பாசம் எல்லாம் கொஞ்சம் இருக்கத்தானே செய்யும். அவன் வாழ்க்கையில் முன்னேறினா முதல் ஆளாக நீ தான் ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்கீங்க பாருங்க, இந்த சந்தோஷத்தை நான் ஒரே நாளையில் எப்படி கெடுக்கிறேன்னு மட்டும் பாருங்க அப்படி நினைக்கிறாங்க இங்க சக்திவேல் என்ன பண்றாங்க, இங்க வந்து ஏதாவது ஒரு ஆளை ஏற்பாடு பண்ணி அதை வந்து கதிருடைய கார்ல வந்துட்டு பெரிய பிரச்சனை ஏற்பாடு பண்ணணும்னு நினைக்கிறாங்க. இங்க சக்திவேல் மேல மாடிக்கு போயிட்டு ஒரு ஃபோன் கால் பண்ணி பேசவும் செய்றாரு. நான் சொன்ன மாதிரி நான் கொடுக்குற நகைகளை கொண்டு போய் அந்த கார்ல நீங்க வச்சிடணும், அதுக்கு பிறகு போலீஸ் வரும், அதுக்கப்புறம் போலீஸ் அவங்கள அரெஸ்ட் பண்ணும், இந்த மாதிரி பல பிரச்சனைகள் எல்லாம் நடக்கும், அதை நான் பார்த்துக்கிறேன்னு எங்கள் சக்திவேல் சொல்லிடுறாங்க. அதை கேட்டு அவங்க ஆட்களும் சரி நாங்கள் பார்த்துக்குறோன்னு சொல்லவும் செஞ்சிடறாங்க. சக்திவேல் சொன்ன மாதிரியே அவங்க ஆட்கள் என்ன பண்ணுறாங்க, இங்கே கதிருடைய காரை புக் பண்ணி அவங்க காரில் தான் இங்கே ட்ராவல் பண்ணவும் செய்கிறாங்க. ட்ராவல் பண்ணிவிட்டு அந்த காரில் வந்துட்டு இங்கே யாருக்கோ தெரியாமல் அடியில் வந்து பதுக்கி வச்ச மாதிரி நகையை அங்கேயே விட்டுட்டு அவங்க இறங்கி போகவும் செஞ்சிடறாங்க. கதிர் வந்துட்டு அதை சரியாக கவனிக்க கூட இல்லை. கதிர் அந்த ட்ராவல் காரை வந்துட்டு யூஸ் பண்ணிட்டு வரத்தான் செய்கிறாரு. இப்போது வீட்டில் இருக்க சக்திவேல் வந்து இந்த விஷயத்தை பற்றி தன்னுடைய ஆட்கள் கிட்ட பேசினதை அங்கே குமார் கேட்டுடுறாங்க. குமாருக்கு வந்துட்டு இப்போ என்ன தோணுதுன்னா, இப்போ எதுக்காக கதிரை மாட்டி விடணும்னு அப்பா ஏன் இப்படி பிளான் பண்ணுறாரு, ராஜியும் கதிரும் சந்தோஷமாக இருக்கக்கூடாது, ஆனால் நான் அப்படி இருக்க விட மாட்டேன்ப்பா. உடனே இந்த விஷயத்த வந்துட்டு சக்திவேலுக்கு ஃபோன் போட்டு சொல்கிறாங்க. பெரியப்பா, அப்பா இந்த மாதிரி ஒரு பெரிய விஷயத்த பண்ணிகிட்ருக்காரு பெரியப்பா, கதிர் பெரிய சிக்கலில் சிக்க போகிறான், தயவு செஞ்சு எப்படியாவது அங்கே கதிரை காப்பாற்றுங்க பெரியப்பா அப்படின்னு சொல்லி ஃபோனை வச்சிட்றாங்க. இந்த நிலைமையில் இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட சக்திவேலுக்கு மனசுக்கு ரொம்ப பதட்டமாக போயிடுது. சக்திவேல் ஏன் இப்படி பண்ணுறாருன்னு தெரியாமல் முத்துவேல் கதி கலங்கி நிற்கிறாங்க. இந்த விஷயத்தை எப்படி தெரியப்படுத்துறதுன்னு தெரியாமல் இருந்துக்கிட்டு இருக்க இங்கே முத்துவேல் வந்து கதிருடைய காரை தான் புக் பண்ணுறாங்க. கார் புக் பண்ண அடுத்த நிமிஷம் கார் அங்கே போய் நிற்க புக் பண்ணியிருக்கதே எங்கள் முத்துவேல்னு தெரிஞ்சு அதிர்ச்சி ஆகிறாங்க. கதிரும் டோரை ஓப்பன் பண்ணி உட்கார வச்சுட்டு அதுக்கப்புறமா அவரை கூட்டிகிட்டு போக தான் செய்கிறாங்க. போயிட்டுருக்க வழியிலேயே பார்த்தா இங்கே ஏற்கனவே போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணதுனால இங்கே போலீஸ் வந்துட்டு கதிருடைய காரை செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை வழி மறிக்கிறாங்க. வழி மறிச்சதுக்கு பிறகு என்ன சார் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கதிர் சொன்னாலும் அதை போலீஸ் கேட்குற மாதிரி இல்லை. போலீஸ் கதிருடைய காரை தான் செக் பண்ணி பார்க்கவும் செய்கிறாங்க. அப்படி கதிர் காரை செக் பண்ணும்போது அதில் வந்துட்டு நகைகள்லாம் இருக்கிறத கவனிக்கிறாங்க. ஆமாம், என்ன இது நகைப்பை அப்படின்னு சொல்லி கேட்க, சார் இது என்னுடையது அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை சார், கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஒரு ஃபோன் கால் வந்தது, நகையை வந்து பதுக்கி கொண்டு போகிறதாகவும் அதை பதுக்கி வச்சுருக்கதாகவும் அதை திருடிட்டு போகிறதாகவுமே எங்களுக்கு ஒரு தகவல் கிடச்சிருக்கு, நகையை காணும்னு சொல்லி அதை கம்ப்ளைண்ட் பண்ணவங்களும் வந்திருக்காங்க, நீங்கள் என்னடானா இது உங்களுடைய நகைன்னு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்க, சார் இது எங்களுடைய நகை தான் அப்படின்னு இங்கே முத்துவேலும் சொல்கிறாங்க. இங்கே சக்திவேல் பண்ண பெரிய தப்பே தன்னுடைய வீட்டில் இருக்க நகைகளை வந்து எடுத்து கொடுத்தது தான், அதுவும் தன் மனைவியுடைய நகைகளை. ஆனால் இங்கே வந்துட்டு வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்த ஆட்களுக்கு நகை எப்படி இருக்கும் என்னன்னு கூட தெரியல. உடனே முத்துவேல் சொல்கிறாங்க, நகையை காணும்னு கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்களே சார், அந்த நகை எப்படி இருக்கும், எங்கே வாங்கினாங்க, அந்த நகைகளுடைய மதிப்பு என்ன, எத்தனை பவுன் இருக்கும், இதெல்லாம் எவ்வளவு என்னன்னு கேளுங்க சார், அப்போ தெரியும் அது அவனுங்க நகைகளான்னு அப்படின்னு சொல்லும்போது அதை பற்றி எந்த டீட்டெயில்ஸுமே தெரியாத அந்த திருட்டு பசங்களுக்கு இங்கே ஒன்றுமே தெரியலை. போலீஸ் இதை பார்த்து ரொம்ப டென்ஷன் ஆகி அவங்கள உள்ளே பிடிச்சி போடவும் செஞ்சிடறாங்க. சார் இது உங்கள் நகைகள் தானே அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமாம் சார் அப்படின்னு சொல்கிறாங்க. சாரி சார், யாரோ தப்பான இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டாங்க போலன்னு சொல்லும்போது, பரவாயில்ல சார் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே முத்துவேல் அதே காரில் தான் போகிறாங்க. கதிருக்கு தன்னை சுற்றி என்ன நடக்குதுன்னே தெரியல. வண்டியை கொண்டு போய் ஒரு இடத்துல ட்ராப் பண்ணிவிட்டு அங்கே தான் இறங்கணும்னு முத்துவேல் சொல்லும்போது முத்துவேலை இறக்கி விடுற கதிரும் இறங்கி வர கதிர்கிட்ட முத்துவேலும் ஒரு விஷயத்தை பற்றி சொல்கிறாங்க. கார் ட்ராவல்ஸ் வச்சுருக்குது ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயந்தான், இந்த தொழிலை அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறதும் சந்தோஷமான விஷயந்தான், ஆனால் அதே நேரத்தில் தன்னை சுற்றி வர பிரச்சனைகளையும் சமாளிக்கணும். எல்லா நேரமும் எல்லாரும் வந்து எல்லா உதவிகளையும் செஞ்சிட்ருக்கவும் மாட்டாங்க. ஒரு காரை எடுத்து ஓட்டுறதுக்கு முன்னாடி அதை பற்றின எல்லா விஷயங்களையும் தெரிஞ்சிருக்கணும். எல்லாம் சரியாக இருக்கான்னு தெரிஞ்சதுக்கு பிறகு தான் அந்த காரை எடுத்து ஓட்டவும் செய்யணும். காரில் எந்த பொருள் இருக்குது, எந்த பொருள் இல்லை, யார் யார் எந்த பொருளை கொண்டு வந்து வச்சுருக்காங்க, இது எல்லாத்தையும் முழுசாக தெரிஞ்சுக்கணும்.
அப்படி இருந்தால் மட்டும்தான் நாம் இந்த தொழிலை முன்னேற முடியும். தனக்கு பின்னாடி நடக்கிற பல விஷயங்கள் பலருக்கு தெரியறதே கிடையாது. அதுதான் இங்கே பிரச்சனையாகவும் இருக்குன்னு முத்துவேல் எங்கள் கதிரை பார்த்து சொல்ல, கதிர் புரியாமல் நின்றுட்டுருக்காரு. கொஞ்ச நேரத்தில் முத்துவேலும் கதிர்கிட்ட அதை பற்றி பேசிட்டு போக, இங்கே கதிர் கார் எடுத்துகிட்டு நேராக அந்த தன்னுடைய ட்ராவல்ஸுக்கு வந்துடுறாங்க. அங்கே வந்ததுக்கு பிறகு விஷயத்தை ராஜிகிட்ட சொல்கிறாங்க. ராஜி இதை கேட்டு ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. என்ன சொல்கிற, அப்பாவா அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமாம், உங்கள் அப்பா எனக்கு என்ன பேசினாரு எது பேசினாருன்னு புரியலை. ஆனால் நான் இந்த தொழில் வச்சுருக்கதை நினச்சி சந்தோஷப்பட்டாருன்றது மட்டும் எனக்கு புரியுதுன்னு சொல்ல, அப்பா இந்த அளவுக்கு உங்ககிட்ட பேசுவான்னு கூட நினச்சி பார்க்கல. எனக்கு நீ இதை சொல்லும்போதே ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லிட்டு இருக்க நேரத்தில் தான் அங்கே குமார் வராங்க. குமார் வரதை பார்த்ததும் ராஜியும் கதிரும் கிளம்பி நிற்க, இப்போ எதுக்கு நீங்கள் வந்தன? கதிர் ரொம்ப கோவத்தோட பக்கத்தில் போக, கொஞ்சம் அமைதியாக இருக்குதுன்னு இங்கே ராஜி தான் சமாதானப்படுத்துகிறாங்க. எங்கள் அப்பா பண்ண தப்புக்கு நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன்னு சொல்லும்போது, உங்கள் அப்பாவா என்ன பண்ணாருன்னு சொல்லி கேட்க, சித்தப்பா என்ன பண்ணாரு ராஜின்னு கேட்குறாங்க. அது இல்லை ராஜின்னு எல்லா விஷயத்தையும் இங்கே குமார் கதிர்கிட்ட சொல்ல, கதிருக்கு அப்போ தான் விஷயமே புரியுது. அப்போது தன்னை இந்த பிரச்சனையிலேருந்து காப்பாற்றினதே முத்துவேல் தானே புரிஞ்சு மனசு சந்தோஷத்தில் கண்கலங்கியபடி நிற்கவும் செய்கிறாரு. இனிமேல் எங்கள் அப்பாவால் உனக்கு எந்த பிரச்சனையும் வராது, அவர்களால் எந்த பிரச்சனையும் வரவிடாமல் நான் பார்த்துக்கிறேன். நல்ல வேலை பெரியப்பா சரியான நேரத்தில் உன்னை காப்பாற்றினாரு. இல்லைனா இங்கே பொய்யான ஒரு தகவலை சொல்லி அரெஸ்ட் பண்ணி உள்ளே போட்டிருப்பாங்க. இல்லைனா உன்னுடைய லைசன்ஸு, உன்னுடைய ட்ராவல்ஸ் இது எல்லாத்தையும் கேன்சல் பண்ண வச்சுருப்பாங்க. அப்பாவுடைய பிளானே இதுதான், நீ முன்னேறக்கூடாதுன்னு நினைக்கிறாரு. ஆனால் நீ முன்னேறி காட்டணும் அப்படின்னு இங்கே குமார் சொல்ல, கதிர் அதிர்ச்சியோடைய ஆச்சரியத்தோடைய அந்த குமாரை பார்க்க, ராஜி கங்க்ராச்சுலேஷன்ஸ் சொல்லிட்டு இங்கே விஷ் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பி குமாரும் போயிடுறாங்க. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்க எங்கள் ராஜிக்கு மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் இருக்குது. ஏன்னா இது நாள் வரைக்கும் எதுக்காகவுமே இறங்கி வராத அப்பா இன்னைக்கு முதல் முறையாக தன்னுடைய கணவர் இங்கே கதிரிக்காக இறங்கி வந்ததும், அவர்கிட்ட பேசினதும், அவரை காப்பாற்றினதும், இது எல்லாமே நினச்சி ரொம்ப சந்தோஷத்தில் தான் நின்றுட்டுருக்காங்க எங்கள் ராஜியும். கதிருக்குமே இது எதுவுமே புரியலை. ராஜி, உடனே உங்கள் அப்பாவை நான் பார்க்கணுன்னு சொல்ல, எங்கள் அப்பாவா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உங்கள் அப்பா இவ்வளோ பெரிய உதவியை செஞ்சுருக்காருன்னு தெரிஞ்சதுக்கு பிறகு எப்படி அவரை பார்த்து ஒரு நன்றி கூட சொல்லாமல் என்னால் இருக்க முடியும்னு சொல்லி நேராக வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டு வாசலில் நிற்கிற கதிர் அங்கே உள்ளே இருக்க, மாமா மாமான்னு முதல் தடவையாக மாமான்னு சொல்லி கூப்பிடுற அப்பத்தா கேட்டு கண்கலங்கியபடி வெளியே ஓடி வராங்க. மாமா இல்லைன்னு சொல்லி கேட்க, மாமா நான் சொன்னேனே அப்படின்னு அப்பத்தா கேட்குறாங்க. ஆமாமாச்சி, எங்கள் பெரிய மாமா எங்கன்னு சொல்லி கேட்டதும் முத்துவேல் வெளியே வராங்க, வடிவும் வராங்க. இங்கே நின்றுட்டு இருக்க கதிர் பக்கத்தில் போய் ரொம்ப நன்றின்னு கையெடுத்து கும்பிட்டு நிற்க, வடிவுக்கு ஒன்றுமே புரியலை. நீங்கள் செஞ்ச இந்த உதவியை நான் என்றைக்குமே மறக்க மாட்டேன், நீங்கள் சொன்ன விஷயத்தையும் நான் இனி கரெக்டாக ஃபாலோ பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அதே நேரத்தில் சக்திவேலை பார்த்து, இப்படிப்பட்ட ஒருத்தருக்கு இப்படிப்பட்ட ஒரு தம்பியான்னு யோசிக்கிற அளவுக்கு தான் இருக்குன்னு சொல்லிட்டு போக அவமானப்பட்டு நிற்கிறாங்க சக்திவேலும். அங்கேருந்து கதிரும் வெளியே போய்ட்றாங்க. என்னங்க நடக்குதுன்னு இங்கே எதுவுமே புரியாமல் வடிவும் மாறி எல்லாருமே நிற்க, முத்துவேல் சக்திவேல் குமாருக்கு மட்டுமே தெரிஞ்ச விஷயம். இந்த விஷயத்தை வீட்டில் யாருக்கும் சொல்லவும் இல்லை. ஆனால் ராஜி கதிர் தெரிஞ்சுக்கிட்டு அதே இடத்துல தன்னுடைய அப்பா தனக்கு சப்போர்ட்டாக இருக்கிறத நினச்சி கதிரும் சரி ராஜியும் சரி ரொம்ப சந்தோஷமாக வீட்டுக்குள்ளே போகிறாங்க. இதை பார்த்த முத்துவேலும் மனசுக்கு ரொம்ப நிம்மதியாக நிறைவாக இருக்கிற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணதான் செய்கிறாங்க. அதே நேரத்தில் எங்கள் பக்கத்தில் இருக்க சக்திவேல் மனசை மாற்றி ஆகணும். அவனால் இனி என் பொண்ணுக்கோ இல்லை என் மருமகனுக்கோ எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. அப்படி ஒருவேளை வந்ததுன்னா இந்த முத்துவேல் அப்போ யாருன்னு இவன் பார்க்க வேண்டியது வரும்னு மனசளவில் ரொம்ப கோவத்தோடு உள்ளே போகிறாங்க முத்துவேலும்.